கீழே இருக்க காட்டில் பாக்கு போட்டிருக்கோம். இது போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆயிடுச்சு. இங்கே வந்து நமக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா வந்துட்டு யானைகள் தான். கண்டினியூஸாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 டைம் வந்து யானை பக்கத்துலேயே வந்திருக்கு. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் யானைகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்காப்புல காட்டில் வந்து 4 தென்னை மரத்தை வந்து சாச்சிட்டு போயிருக்கு. ஸோ இங்கே விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெய்லியுமே யானைகிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் இந்த டைம் மட்டும் தான் இவ்வளோ யானைகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து கரையான் புத்து மண் ஒரே நாளில் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல செம்மண் கலர்லேயே இருக்க ஒரு டைல்ஸை நம்ம போட்டாச்சு. கரையானையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, மூங்கில் மரத்தில் எல்லாமே அந்த உளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூச்சி ஏறி இருக்கு. சொன்ன மாதிரி 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம் கம்ப்ளீட் அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண் வீடோட அவுட்லுக்கு ப்ளஸ் கரையான் தொல்லை வந்து நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுனால கரையானை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் ட்ரை பண்ணிட்டோம். அதாவது ஆன்டி டெர்மைட் இருக்குல்ல, அது வேணுன்ற அளவுக்கு 1 மடங்கு ஊற்றணுமா, நம்ம 10 மடங்கு ஊற்றியும் ட்ரை பண்ணிட்டோம். அது வந்து அடியிலிருந்து ஹோல்ஸ் போட்டுட்டு வந்துட்டே இருந்தது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் போட்டலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஒரு செம்மண் கலரில் இருக்க ஒரு டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இன்னர் லுக் போய் பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம இடத்து கீழே இருக்க காட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, பாக்கு போட்டிருக்கோம். இது போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பெய்ய வேண்டிய மழை பெய்யல. சீசன் வந்து ட்ரை சீசன் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியானா, ட்ரிப் இரிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சொட்டு நீர் பண்ணியிருக்கோம். இந்த மரம் வளர்றதுக்கு நிழல் இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக வளரும், சீக்கிரம் வளரும். அது இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த கீழ் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த மண் வந்து விவசாயம் பண்ண தகுதி இல்லாத மண். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மரம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வளரும் போதே வந்துட்டு அந்த பச்சை பசப்பு இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக எல்லா செடிக்கும் வந்து எரு போட்டிருக்காங்க. அது போக உரம் வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக தெரியும். ஸோ இது எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றணும், நல்லா வளர்த்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நிழல் தேவை. ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, வாழை வாங்கிட்டு வந்திருக்கோம், வாழைக்கன்று. ஸோ இந்த வாழைக்கன்று எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்து நடவு செஞ்சுருவோம். ஒரு மரத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா 8 அடி கேப் இருக்குது. 4 மரத்துக்கு நடுவில் சென்டராக வச்சுருவோம். என்டையர் ஸ்ட்ரக்சருமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இங்கே வந்து நமக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா வந்துட்டு யானைகள் தான். கண்டினியூஸாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 டைம் வந்து யானை பக்கத்துலேயே வந்திருக்கு, காட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. நேற்று அந்த எதுக்காப்புல காட்டில் வந்து 4 தென்னை மரத்தை வந்து சாச்சிட்டு போயிருக்கு. ஸோ அந்த இடமே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியுது, ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது. யானை வந்து காட்டுக்குள்ளே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம காட்டில் தென்னை மரத்தை சேதப்படுத்தின வீடியோவும் போட்டிருக்கோம். முன்னாடி வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ ஒரு தற்காப்புக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபென்சிங்கு. இந்த ஃபென்சிங்க்கு வெளியில் இன்னொரு அவுட்டர் ரிங் மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல் ஷேப்புக்கு பண்ணி ஒரு 4 அடிக்கு அந்த பக்கம் லைன் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். தொங்கு கம்பி போடலாமான்னு யோசித்தோம். தொங்கு கம்பி வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இது இல்லாமல் எய்த்தாப்பில் இருக்கவங்க வந்து ஒரு தொங்கு கம்பி ஃபென்சிங் தான் போட்டிருக்காங்க. அதுவே நேற்று வந்து உடச்சிருச்சு. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் யானைகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பட் இதுனா இதை உடைச்சாலும் வந்து நம்ம வந்து திரும்ப ரீஒர்க் வந்து இமீடியட்டாக பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த கம்பி எல்லாத்தையுமே நம்மளே வளைச்சி நம்மளே கட்டி இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் தொட்டுட்டு அதை மட்டும் சாச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம எல்லைக்குள்ளே வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெய்லியுமே யானைகிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. இது என்ன சீசன் தெரியல. இந்த 4 வருஷத்தில் இந்த டைம் மட்டும்தான் இவ்வளோ யானைகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஈவன் நமக்கு எய்த்தாப்பில் இருக்க ரிசார்ட்டுக்குள்ளே கூட யானை பூந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவாக போனால் தான் உண்டு. ஈவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்களும் விரட்டுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஒன்று துரத்தி விட்டால் இன்னொன்று வருது, இன்னொன்று துரத்தி விட்டால் இன்னொன்று வருது. கன்யூஸாக மாற்றி மாற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. 90% ஒர்க் முடிஞ்சுது. இனி எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கரையான் தொல்லையை வந்து ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செம்மண் கலர்லேயே இருக்க ஒரு டைல்ஸை நம்ம போட்டாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரல் டைல்ஸ் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக கன்வின்ஸ்ட். ரியல் டைம் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நேற்று வந்து ஆல்ரெடி கரையான் வந்து புத்து கட்டியிருந்தது, அதை தட்டி விட்டோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கரையான் புத்து மண் ஒரே நாளில் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல அடியிலேருந்து ஹோல்ஸ் போட்டே வருதா, ஹோல்ஸ் போட்டு வந்து ஏதாவது ஒரு வழி எக்ஸிட் ஆகி அப்படியே புத்து கட்டிகிட்டே வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான கிராக்ஸ் விட்ருக்கு பாருங்களேன். ஸோ டெய்லி பராமரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே மட்டும் இல்லை, அங்கெல்லாம் ஏறி இருக்குது.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன் பெட்டுக்கு கூட வந்து நம்ம கரையான் மருந்து எப்படி போட்டோம்னு உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி எக்கச்சக்கமான கரையான் வந்துச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம டைல்ஸ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். கரையான் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கரையானையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா வந்துட்டு மூங்கில் மரத்தில் எல்லாமே அந்த உளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூச்சி ஏறி இருக்குது. கன்யூஸாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு குச்சி விட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இது முன்னாடி இந்த இடத்துல எவ்வளோ வருது, உள்ள வரைக்கும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ரீஒர்க்கே பண்ண முடியாது. இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா இன்னர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே வந்து வார்னிஷ் அடிக்கலான்னு ஒரு பிளானு பார்ப்போம். ஸோ வெளிப்பக்கம் வந்து கரையான் கூடு கட்டியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதை விட்டோம்னா அடுத்த நாள் ஃபுல்லாக அப்படி பரவி போயிடும். இப்படி தட்டி விட்டுறணும். இங்கே தெரியும் இந்த ஹோல்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்குது இந்த ஹோல்ஸு. ஸோ இந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கரையான் மருந்து வந்து சிரஞ்சு வச்சு அடிக்கணும். டெய்லியும் இந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும் கன்யூஸாக இந்த ஹோல்ஸு. அப்போது ஆல்ரெடி வந்து அடியிலேருந்து ஒரு ரூட் வந்து அது வந்து உருவாக்கியிருக்கும். இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆன்டி டெர்மைட் அதாவது கரையானை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. மெயினான ஃப்ளோரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு ப்ளஸ் பாத்ரூம்குள்ளே கொடுக்குற ப்ளம்பிங் ஒர்க்கு. வாட்டர் டேங்க் வைக்கிறக்காக தான் வந்துட்டு இதை பில்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 15 அடி. ஸோ அப்போ தான் வந்து ப்ரெஷர் இருக்கும், ஷவர் செட்டப்பும் இருக்குது. எக்ஸ்பெக்டட் டேஸ் டு கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஸோ மற்ற வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த வேலை முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் வந்து நம்ம ஆட்களை வந்து திரும்ப கூப்பிட்டு வேலை பார்க்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்குது. பார்க்கலாம் கம்ப்ளீட் அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பை.